பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் இரட்டைத்தன்மை என்பது உண்டு. இரட்டைத்தன்மைன்னா ரெண்டு வாய். மனிதனுக்கு ரெண்டு வாய் உண்டு. இந்த ஜோதிடத்துல எல்லாருக்கும் தெரியாது. எல்லாரும் ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை மட்டும்தான் நீங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்க. ரெண்டாம் பாவம் என்ற ஒன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் தன குடும்பம் தான். ராசிக்கு ரெண்டு குடையவனும் தன குடும்பம் தான். அப்ப மனித வாழ்க்கையில் ஆத்மார்த்தமாக பேசுகின்ற அனைத்து விஷயங்களுமே, ஆத்மார்த்தமாக பேசுகின்ற அனைத்து விஷயங்கள் என்ன சொன்னா நம்மளுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம். ஆத்மார்த்தம்னா அன்பு, பாசம், பொழிதல், காதல், காதல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரானா அகம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்றது உங்களுடைய இரண்டாம் இடம். ஏன் மனிதன் என்ன சொல்றான்னா பண போராட்டத்தில் இருக்கான்னு இப்ப புரிஞ்சிருச்சா? அப்ப ரெண்டு வழி வச்சிருக்கான். அன்புக்கு ஒரு வழியும், அன்பு என்று சொல்லக்கூடியது ஆகும். பொருள் என்பது என்ன சொன்னா சந்திரனுக்கு ரெண்டு. இன்னைக்கு வரைக்கும் திசை எங்கிருந்து ஓட்டுறாங்க, திசையை எங்க இருந்து குதிக்கீங்க? வம்சோத்காரி திசையில என்ன சந்திரனுடைய பேலன்ஸ் ஆஃப் வீகத்தை வச்சுதான் எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, எத்தனாம் பாகத்தில் நிற்கிறாருன்னு அதுக்கு திசையை இது பண்றீங்க. அப்ப லக்கணத்தை விட சந்திரன் நின்ற இரண்டாம் இடத்திற்குண்டான கிரகத்தை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் சரியா ஆக்டிவேஷன் பண்ணதே கிடையாது. இது ஒரு புதுமையாகத்தான் இருக்கும். என்னடா லூஸ் கணக்கா பேசுறாரு? லூஸ் எல்லாம் கிடையாது. சிந்தனை தான். அதை சிந்தனை பண்ணணும். எப்படி? அதாவது என்ன சொல்லலாம்னா, ராசி என்பது என்ன சொல்லலாம்னா இந்த உடல். ராசி என்பது இந்த உடல், லக்கணம் என்பது உயிர். இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. உயிர் என்பது இன்று வரை நாம் கண்ணுக்கு பார்த்ததே கிடையாது. உயிரை நம்ம பார்த்திருக்கோமா? நம்ம உயிருக்கு என்ன உருவம் இருக்கிறது? இந்த உயிர் என்ன சொல்றான்னா என்ன செய்து, அதுக்கு ஏதாவது என்ன சொல்றான்னா படுக்கை வசதி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எங்கன போய் உட்காந்துருக்கு, எந்த இடத்துல இருக்குங்கிறது யாருக்காவது கண்டுபிடிக்க தெரியுமா? டெஃபினட்டா தெரியாது. மூச்சு போயிட்டு இருக்கு. மூச்சு நிறுத்த வரும்போது மட்டும்தான் அவனுக்கு என்ன சொன்னான், ஓ மூச்சு அடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூல கொண்டு போய் வச்சிருக்கிறதெல்லாம் என்ன சொல்றான்னா, ஐசியூல கொண்டு போய் வச்சுட்டு மூக்குல போட்டு விட்டுருப்பாங்க இல்லையா பிராணவாயு, அது எல்லாமே என்ன சொன்னான்னா உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் தான். ஆனால் உடலை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய உடலை, உங்களுடைய உணர்வுகளை உடலால் அனுபவிக்கலாம். உண்மையா இல்லையா? உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய தொடுதலை, உங்களுடைய என்னென்ன வக்கரத்தன்மையெல்லாம் இருக்குதோ அது பூரா எங்க இருக்குன்னா உங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம். லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம். அதுல இருந்து என்னென்ன இயங்கணுமோ அதெல்லாம் கரெக்டா இயங்கித்தான் இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் என்ன சொல்லலாம்னா 4 இட்லி சாப்பிட்றதா, 2 இட்லி சாப்பிட்றதா, இல்லை இன்னைக்கு காலையில கோதுமை உப்புமா சாப்பிட்றதா, இல்லை வேற என்ன சாப்பிட்றது, எது நல்லா இருக்குங்கிற சிந்தனைக்கு போறான் காரகம் சந்திரனே. அதே சமயத்துல என்ன சொல்ல, லக்கணத்தை பொறுத்தவரையில என்ன சொல்லலாம்னா அகம் சார்ந்த வாழ்க்கைக்கு ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே என்ன சொல்றான்னா ஒரு குழந்தை பிறந்தது கூட அகம் சார்ந்ததுல தான். ஏன்னா நீங்களா செய்யல, இல்ல நீங்களே இட்லி செஞ்ச மாதிரி இட்லி மாவை ஊற்றுனீங்களா? டெஃபினட்டா கிடையாது. அது எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, எந்த அளவுல உருவாச்சுன்னு தெரியாது. நம்ம ஒரு இயக்க சக்தியாக அதுல இருக்கிறோம். அகம் என்று சொல்லக்கூடியது அந்த கண்ணுக்கு தெரியாத ஆசைதான் அகம். ஆனா அந்த ஆசை நமக்கு வரும். அதை செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி அனைத்துமே சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த உடலுக்கு மட்டுமே உண்டு.
உடல் கட்டையாகி விட்டது என்று சொன்னால் பேனம் தூக்கி எடுத்து எரிச்சிடா, மண்ணில் கொண்டு போட்டு வேற என்ன செய்ய போயிட்டாரா, என்னடா பண்ண முடியும், விடு, அவர் கொடுத்து வச்சதா சாமிகிட்ட போயிட்டாருன்றோம். இப்ப நம்ம என்ன செய்யணும், இதோட டாபிக்கோட நோக்கம் என்ன தெரியுமா? அதிகமாக உங்களுக்கு என்ன சொல்லணும், பொருளாதார பற்றாக்குறை வருவதற்கு காரணம் நீங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை இயக்கி கொண்டே இருப்பதுதான். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திற்குண்டான வேலிஷன் என்ன? லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திற்குண்டான வேலிஷன் நமக்கு இன்னைக்கு ஒரு கேஸ் வருமா வராதா, என்ன பண்றது அப்படிங்கிற நினைப்பு. அந்த நினைப்போடைய ஆழம் தான் எவனாச்சும் ஒருத்தன் நம்ம வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, எங்க இருந்தோ பேசுவான், ஐயா நான் உங்க வீடியோ பார்த்தேன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது ஃபுல்லா நீங்கள் அந்த இயக்கம். சரி, அதற்கு பிறகு அவனுடைய கருத்துக்களை சொல்றான் பார்த்தீங்களா, நீங்க அவன் கருத்துக்களை எடுத்து சொல்றீங்க, இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகம் இப்படி இருக்குது, நீங்க இப்படி இருக்கிறீங்க, உங்க குடும்பம் இப்படி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுவது பூரா என்ன சொல்றான்னா, எதை வச்சு ஆராய்ச்சி சொல்றீங்க? உங்களுடைய 2ஆம் இடம் தான், சந்திரனுக்கு 2ஆம் இடம் தான் பேசும். சந்திரனுக்கு 2ஆம் இடம் தான் பேசும். அவன்கிட்ட நம்ம பேசுறது என்ன பாயிண்ட்ல பேசுவோம்? ஒரு கிளையண்ட்ட நான் பேசுறேன்னா, உனக்கு பிரச்சனை என்ன, உன் பிரச்சனை என்னது, உடல் சார்ந்த பிரச்சனை என்னது அப்படின்னு எல்லாம் பேசுவேன், மனம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் பேசுவேன். ஆனால் அதற்கு பிறகு நான் அவன் என்ன கேட்பறான், ஐயா இதெல்லாம் சரி பண்ணதுக்கு வழி இருக்கான்னா நான் வழி இருக்குன்னு சொல்லுவேன். அவன் என்ன செய்வான், எவ்வளவு ஆகும்னு கேட்பான், நான் எவ்வளவு ஆகும்னு சொல்லுவேன். இந்த டாபிக் எங்க இருந்து வருது? சந்திரனுக்கு 2ஆம் இடம் தான். இப்ப புரிஞ்சு போச்சா? இது ஒரு என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி தான். இது யாருக்கும் என்ன சொல்லலாம்னா சொந்தம் கிடையாது, இறைவனுக்கு சொந்தம். அப்ப இறைவனுக்கு சொந்தம் அப்படிங்கும் போது எல்லா மக்களுமே, சில பேருக்கு ராசியின் லக்கணமே ஒன்னா இருக்கலாம், அது அவங்களுடைய 2வது ராசி லக்கணம் ஒன்னா இருப்பதே உயிரும் உடலும் ஒன்று சேர்ந்திருப்பது சிவசக்தி யோகம். சிவசக்தி யோகம் என்பது ராசி லக்கணம் சில பேருக்கு ஒண்ணு போல இருக்கும், மனமும் சிந்தனையும் ஒரே கரெக்டா பாயிண்ட்ல நிற்பான். அவனை நல்லவனாக இருக்கும்போது அவனை மாதிரி பிரில்லியன்ட் யாரும் கிடையாது. அவன் கெட்டவனாக மாற நினைத்தான் என்று சொன்னால் 2 இலக்குகளும் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கும் போது அவனை என்ன சொன்ன திருத்தி கொண்டு வருவது என்பது கஷ்டம். ஆனால் லக்னம் ஒன்று நினைக்கும், ராசி என்ன சொல்றான்னா ஒண்ணு நினைக்கும். அப்ப இதுலதான் கருத்து மோதல்கள் ஏற்படுகிறது. அப்ப இனிமேல் என்ன செய்யுங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இப்ப யார்கிட்ட பேசுறாலும் என்ன சொன்னா, என்ன மனிதன் எல்லாம் பேசுறான், என்ன சொல்றான்னா, அகம் சார்ந்த விஷயம் பேசும்போது அழுகை வரும். அகம் சார்ந்த விஷயத்தை பத்தி பேசும்போது அவன் அழுதுருவான், உண்மையாவே அழுவான், ரொம்ப ஃபீல் பண்ணுவான், கஷ்டப்படுவான். ஆமா, மனம் அப்படியே என்ன சொல்றான்னா அந்த உயிர் சக்தி என்ன சொல்றான்னா ரொம்ப அவனை பேதனைப்படுத்தும். ஆனால் பொருள் சார்ந்த விஷயத்தில் பேசும்போது அவன் தன்னம்பிக்கை அதிகமாக கொடுப்பான். பொருள் சார்ந்த விஷயம் பேசும்போது என்ன சொன்னான், கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம், வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா அந்த பொருள் சார்ந்த காரகத்துவம் உடைய என்ன சொன்னா அந்த 2ஆம் பாவத்திற்கும் தானே டாக்கிங் கரெக்டா இருக்கும். இப்ப இதன் மூலமாக நாம் என்ன செய்து கொள்ளலாம், என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய பொருளாதார மேன்மை, தொழில் மேன்மை, பொருளாதார மேன்மை, தொழில் மேன்மை. இந்த பொருளாதார மேன்மை அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு 2 குடையவர் எங்கே இருக்கிறாரோ, ராசிக்கு 2 குடையவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அது உங்களுடைய பொருளாதாரத்தை கண்டிப்பாக மேன்மைப்படுத்தி கொடுக்கும், உறுதியாக மேன்மைப்படுத்தி கொடுக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ராசிக்கு 2 குடையவன் என்ன சொன்னான்னா, எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான நாம் என்ன சொன்னான்னா தானங்கள் தர்மங்களை நீங்கள் ரெகுலரா பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால், தானங்கள் அல்லது தர்மங்களை நீங்கள் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். இதில் உண்மையா அப்படின்னா 100% உண்மைதான். ராசிக்கு 2 என்பது பொருள்காரகம் தானே, லக்னத்துக்கு 2 என்பது என்ன சொன்னா உயிர்காரகம் தானே.
அப்ப அந்த உயிர்காரகம் என்பது என்ன சொன்னான்னா நினைவு, நினைவு சார்ந்த விஷயம், ஒரு எண்ணங்கள், எண்ணங்கள் இவ்வளவு தேவைப்படுது, இவ்வளவு தேவைப்படுது, இவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னத்துக்கு 2ஆம் இடம். அந்த தேவைகளை பூர்த்தி செய்து வெற்றி பெற வைப்பது யார் அப்படின்னா சந்திரனுக்கு 2 குடையவன். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நம்ம சந்திரனுக்கு 2 குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய, சந்திரனுக்கு 2 குடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம், அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியாமலாம் இருக்காது, தெரியும். அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தை நீங்கள் எப்பயுமே கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்ப பிடித்து கொண்டு என்ன சொல்றான்னா அது நமக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு நீங்க பார்க்கணும் இல்லையா. அப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஒருத்தர் கும்பலக்கணம்னு வைங்க, கும்பலக்கணம் கும்ப ராசின்னு வைங்க. அந்த கும்பராசிக்கு 2 குடையவர் யாரு அப்படின்னா குரு. அந்த குரு குரு என்று சொல்லக்கூடியவர் ஒரு என்னுடைய இதுக்கே நானே சொல்றேன், திருவாதிரை நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப திருவாதிரை நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப குருவோடைய நட்சத்திரத்திலிருந்து, குருவோடைய 2 குடையவர் உங்களுக்கு குரு, அந்த குருவோடைய நட்சத்திரத்திலிருந்து ராகுவோடைய நட்சத்திரம் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம், முதல் நட்சத்திரம் புனர்பூசம், சாரி பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, ஆதிமித்திர நட்சத்திரத்துல உட்காந்துருக்கார். அப்போ ஓரளவு என்ன சொல்லலாம்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பணம் கொண்டு இருப்பதற்கு காரணம் நமக்கு 2 தனஸ்தானாதிபதியாகிய 2 குடையவன் அவனுடைய நட்சத்திரத்திலிருந்து, அவனுடைய நட்சத்திரம் என்ன சொன்னா இந்த 3 நட்சத்திரம் தானே, குருவோடைய நட்சத்திரம் தானே. 2 குடையவர் மீனமாக வந்தால் என்னது, 2 குடையவர் மீனமாக வந்துட்டா குருவுடைய நட்சத்திரத்திலிருந்து அவர் என்ன சொன்னான்னா 9வது நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால இன்று வரை ஜோதிடத்தை தொட்ட காலத்திலிருந்து பணம் கொண்டுதான் இருக்கிறது. இல்லைனாலும் வந்துடும், இல்லைனாலும் அந்த சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை என்ன சொன்னா அந்த குரு பகவான் பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு சிந்தனை ஓடும், இன்னைக்கு வரலையே என்ன பண்ணலாம், சரி இதை தூக்கி இப்படி போட்டு இதை தூக்கி இப்படி போட்டு இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது தேவையை வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவோம், நாளைக்கு வரும்போது நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய தைரியத்தை இன்று வரை கொடுத்தவர் அந்த குரு பகவான் நின்ற நட்சத்திரமாகிய திருவாதிரை தான். அப்ப இத்தனை வருடங்களாக என்னைக்கு கொரோனா பீரியட் ஆரம்பிச்சதோ அந்த காலத்துல இருந்தா 2020 இருந்தா நான் வீட்டை விட்டு நான் சார் வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் வாக்கிங் போயிட்டு இருக்கேன், 1 மணி நேரம் வாக்கிங் நல்லா போவேன். அப்ப போகும்போதெல்லாம் என்ன செய்வேன் தெரியுமா, ஒரு 5-6 பிஸ்கட் கையில கொண்டு போவேன். அப்ப அந்த 5-6 பிஸ்கட் கையில கொண்டு போய் என்ன சொன்னா ரவுண்ட் வரும்போது ஏதாவது ஒரு நாய் வரும், இந்த நாயின்னு வராது, ஏதாவது ஒரு டாக் வரும். அதை இன்னைக்கு வரைக்கும் நான் காலையில வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப தாண்டி எனக்கே தெரியுது, என்னை அறியாமல் என்ன சொல்றான்னா நான் ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறேன், என்னை அறியாமல் நான் ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அது இன்று வரை வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இனிமேல் என்ன சொன்னா இதை விட கவனமா ரொம்ப நல்லா வேலை செஞ்சோம் அப்படின்னு வைங்க, அந்த குரு நின்ற நட்சத்திரமாகிய திருவாதிரை நட்சத்திரத்திற்குண்டான அதிபதியாகிய ருத்ர பகவானை நாம் அதிகமாக வழிபாடு பண்ணி மேலும் 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 என்ன சொன்னா என்ன ராகு என்று சொன்னா பிரம்மாண்டம். நான் பிரம்மாண்டமான பணத்தை எல்லாம் பார்த்தவன் தான். ஜோதிடத்திற்கு வந்த பிறகு, ஜோதிடத்திற்கு முன்னாடி எல்லாம் என்ன சொன்னா டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கும்போது என்ன மாசம்பளம் எவ்வளவு கொடுத்துருவாங்க, அதுக்கு போய் காத்து கிடக்கணும், இன்னைக்கு ஏறிடுச்சா நாளைக்கு ஏறிடுச்சா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு காலங்கள்லாம் இருந்தது. ஜோதிடத்திற்கு வந்த பிறகு கட்டுக்கட்டான படத்தை நான் கண்டிப்பாக பார்த்தேன். அதுக்கு உண்டான சொல்யூஷன் இறைவன் கொடுத்தார், இன்றும் கொடுப்பார், நாளையும் கொடுத்து கொண்டிருப்பார். என்ன காரணம்னா ராகுவுடைய நட்சத்திரத்துல நின்ற காரணம். அதே மாதிரி உங்களுடைய லக்கணத்து ராசிக்கு 2 கூடையவனை நீங்கள் கையில என்ன சொன்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு ஆயுதம். மெயின் ஆயுதமே அதுதான். அந்த மெயின் ஆயுதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்க, ரொம்ப சூப்பர். மனைவி வந்துட்டானா ரொம்ப சூப்பர்.
என்ன காரணம்னா உங்களுடைய ராசிக்கு 2 கூடையவனுடைய நட்சத்திரத்தில் வந்து மனைவி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் வந்து உங்களுக்கு பணம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் அனுபவிச்ச உண்மையை சொல்றேன். அதே மாதிரி இதுல ஒன்றும் பெரிய வந்து என்ன சொன்னா கண்டுபிடிப்பு இல்லை. எல்லா மனிதனுக்கும் மூளை இருக்கிறது, உங்களுக்கும் மூளை இருக்கிறது. நான் வந்து என்ன சொல்றேன், நான் வந்து இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். வீடியோ போடணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்து மாட்டிக்கிட்டேன். நான் ஆசையை தூண்டி விட்டுருச்சு. 4000 வீடியோவுக்கு மேல போயிடுச்சு. நிறைய பேர் பேசுறாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் ஏதாவது கருத்துக்களை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கம் எனக்கு வந்து உந்துதல் சக்தி ஆச்சு. உங்களுக்கு அந்த உந்துதல் சக்தி இல்லை. சரி, யாராவது ஒருத்தர் வீடியோ போட்டா நம்ம பார்த்துக்கிடுவோம். முடிஞ்சா வந்து அவர் கொஞ்சம் பழிஞ்சாளா இருந்தார் என்ன சொன்னா, போன எடுத்த உடனே என்ன சொன்னா எந்த விவரமே சொல்லவே மாட்டான். நான் எனக்கு இந்த கொட்டி தீப்பான். அதுக்கடுத்து நாங்க நீ யாரு, எந்த ஒரு எதற்காக பேசுறேன், அதையும் சரியா சொல்ல மாட்டான். மனிதன் இன்னும் என்ன சொல்றான்னா, இந்த என்ன சொல்றான்னா வந்து இந்த 2 வாய் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அந்த 2 வாய் என்பது ஆத்மார்த்தமாக ஒருத்தன் பேசினால் லக்கணத்துக்கு 2. அதே சமயத்தில் பொருளாதாரம் தன்னுடைய சுகபோகங்களுக்கு தேவையான தன்னுடைய கர்மாக்களை வந்து தீர்வு பண்ணுவதற்கு ஒரு ஐடியா கேட்பான். ஐயா இந்த மாதிரியா அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு என்ன சொல்றான்னா இனிப்பை வந்து என்ன சொல்றான்னா அப்படியே பீச்சி அடிப்பான். இனிப்பை பீச்சி அடிச்சுட்டு என்ன சொல்றான்னா வந்து எல்லாம் வந்து இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் திரும்பி பார்க்காத பெரிய மனுஷங்களாம் நிறைய பேர் இருப்பான். ஆனா இந்த வீடியோ புறம் பார்ப்போம். காரணம் அவன் வச்சிருக்கிற அதாவது வந்து இன்னமும் ஒரு விஷயம் சொல்றதை கேளுங்க. அவனுடைய கர்மாக்களை சரி பண்ணுவதற்குண்டான வழி சொல்லக்கூடிய ஒரு நபரை பணப்பேய் பிடித்தவன் என்று சொல்லக்கூடிய இந்த அவல உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய கர்மா அதை சரி பண்ணுவதற்கு வழி சொல்லுகிறோம் என்று சொல்லி பணம் கேட்டால் அவனை பணப்பேய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கிற தரங்கட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையா இல்லையா? உனக்கு ஏதாவது உன் பிரச்சனையை உனக்கும் தீர்க்க தெரியாது, அடுத்தவனே நீ நம்ப மாட்ட. அவ எவனையாச்சும் வந்து என்ன சொல்றான்னா வந்து இரிட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா ஒண்ணு எப்பயுமே நினைச்சிடுங்க. அதாவது வந்து லக்கணத்துக்கு 2 கூடையவன் நின்ற நட்சத்திரம், ராசிக்கு 2 கூடையவன் நின்ற நட்சத்திரத்தை நீங்க பாருங்க. எனக்கெல்லாம் கேட்டையில வந்து லக்கணத்துக்கு 2 கூடையவர் நிற்கிறார், ஈட்டி. அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து ராசிக்கு 2 கூடையவர் திருவாதிரையில போய் உட்கார்ந்துருக்காரு. இது ரெண்டுமே கொடூரமானது. ஆமா, உண்மையாவே கொடூரமானது. திருவாதிரை நட்சத்திரத்திற்கு எந்த நாமம் போடும் தெரியும்? எந்த நாமம் போடும் தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஈக்குவலான ஒரு யோகம், திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து ஈக்குவலான ஒரு யோகம் அதிகண்ட நாம யோகம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் நட்சத்திரத்தை மட்டும்தான் படிச்சீங்க. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நட்சத்திரங்களுக்கு ஈக்குவலான யோகத்தை படிச்சேன். அப்ப திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஈக்குவலான ஒரு யோகம் அதிகண்ட நாம யோகம். அப்ப இங்க வந்து மாட்டினான என்னவா? கண்டன் தான். அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து கேட்டை நட்சத்திரத்திற்குண்டான யோகம், கேட்டை நட்சத்திரத்திற்குண்டான யோகம் என்ன சொல்றான்னா வரியான். அப்ப அந்த வரியான் என்பது என்ன சொல்றான்னா வந்து வரியான் நாம யோகத்திற்கு என்ன பலன் தெரியுமா? சிறந்தது உயர்ந்தது. அப்ப ஒரு மனிதனுடைய 2 கூடையவன் கேட்டை நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அவன் வாயால் வாழ்த்து வாங்கினான் என்று சொன்னால் பெரிய வெற்றி அடையனா. அவன் அந்த கேட்டைக்கும் வரியான் நாம யோகத்திற்கும் சம்பந்தம் உண்டு. எப்படிங்கிறத எல்லாரும் படிச்சு பாருங்க. ஆமா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு யோகம். இன்னைக்கு அனுச நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அனுச நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது என்ன யோகம் வந்து வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியுமா? வியாதிபாத நாம யோகம் ஓடும்.
வியாதிபாத நாம யோகத்திற்கும் அனுச நட்சத்திரத்திற்கும் சம்பந்தம் உண்டு. வியாதிபாத நாம யோகத்திற்கும் அனுச நட்சத்திரத்திற்கும் சம்பந்தம் உண்டு. இது இன்னும் வெளி உலகத்திற்கு சரியாக தெரியாது. எங்கேயோ போயிட்டோம், எங்கேயோ போயிட்டோம். காலுக்கடியில் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம தேடி என்ன சொன்னா காசிக்கு போறோம். இதுதான் மனிதனுடைய தெரியாதனமா சரி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் போகவே வேண்டாம். ஒரு நாளுடைய யோகம் அவயோகம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நாளுடைய யோகம். இன்றைய யோகம் என்ன தெரியுமா? அனுச நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு, வியாதிபாத நாம யோகம் ஓடிட்டு இருக்கும். இந்த வியாதிபாத நாம யோகத்தில், வியாதிபாத நாம யோகம்னா ராகு தான் யோகி, அவயோகி சுக்கிரன். இப்ப எல்லாரும் என்னத்தை தேடி ஓடிருப்பா? சுக்கிரனை தானே தேடி ஓடிருப்பா. சிறுவனம் என்பது சுக்கிரன் தானே. ராகுவோடைய காரத்துவம் உடைய அத்தனை விஷயத்தை நீங்க அனுபவிச்சுக்கலாம். சுக்கிரனுடைய காரத்துவம் கிடைக்காது. இப்படி டெய்லி கணக்கெடுக்கணும். கணக்கெடுத்து என்ன யோகம், அப்ப யோகத்திற்கு எவ்வளவு யோகத்தை என்ன சொன்னா நோய்க்கு மட்டும் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அப்படி அல்ல. ஒரு நாளுடைய யோகத்தின் யோகம் எந்த கிரகத்தை வலிமைப்படுத்தும், எந்த கிரகத்தை வீழ்த்தும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் நிறைய நம்ம எல்லாம் படிக்க வேண்டியது இருக்கு. அதனால இப்போதைக்கு நான் சொல்லுகின்ற விஷயம், நீங்கள் உங்களுடைய ராசிக்கு 2 குடையவனை வலிமைப்படுத்துங்கள். சார் தாராபலன் இல்லையே சார், இப்போ உங்களுக்கு தாராபலன் இருக்கு, வாழைப்பழத்தை தின்றுவீங்க திருவாதிரைக்கு. நாங்க என்ன சார் செய்யணும்? உங்களுடைய ராசிக்கு 2 குடையவன் நின்ற நட்சத்திரம் உங்களுக்கு தாராபலனுக்கு சரி வரலையா? தானம் பண்ணுங்க, அவ்வளவுதான். சாப்பிடுதல் அல்லது தானம் பண்ணுதல், இந்த 2 தவிர நமக்கு என்ன தெரியும்? இதை செஞ்சிருவோம், பிரச்சனை கிடையாது, அவ்வளவுதான். அதனால என்ன சொன்னான்னா, வெற்றி என்பது நம்மளுடைய ஜாதகத்துக்குள்ளே இருக்கிறது. ராசிக்கு 2 குடையவன் என்ன சொன்னா பணப்புழக்கத்தை சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பொக்கிஷம். லக்கணத்துக்கு 2 குடையவன் என்ன சொன்னா உந்துதல் பண்ணுவான். இன்னைக்கு இவ்வளவு தேவைப்படுது, இன்னைக்கு இவ்வளவு தேவைப்படுது, இன்னைக்கு இவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உணர்வை தூண்டக்கூடியவன். அந்த உணர்வை என்ன சொல்றான்னா எண்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த அகத்தை காசாக கொண்டு வரக்கூடியவன் யார் அப்படின்னா ராசிக்கு 2 குடையவன். இவர்கள் 2 புருஷனும் பொண்டாட்டியும். இந்த புருஷனும் பொண்டாட்டி இணையலேன்னு வைங்க, அவர் வெளிநாட்டுல இருக்கார் சார், நான் இங்க இருக்கேன் சார், பிள்ளை எனக்கு வேணும்னா அவன் வெளிநாட்டுல இருக்கா, நீ இங்க இருக்க அப்படின்னா, அப்ப என்ன சொல்றான்னா உயிரையும் உடலையும் இணை. அப்ப உயிரையும் உடலையும், உன்னுடைய எண்ணமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே சமயத்துல என்ன சொன்னா உன்னுடைய அந்த உயிர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 2 குடையவனையும் நல்லா டியூன் பண்ணணும். ராசிக்கு 2 குடையவனையும் டியூன் பண்ணி, இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிரச்சனை இவங்க இந்த 2 கிரகம் அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கக்கூடாது. அஷ்டசஷ்டாங்கம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, இந்த ராசிக்கு 2 குடைய நின்ற இடத்திற்கு 8ல போய் என்ன சொன்னா லக்னத்துக்கு 8ல போய் இருக்கக்கூடாது. ராசிக்கு 2 குடையவனுக்கு நின்ற இடத்திற்கு 8ல் லக்னத்துக்கு 2 குடையவன் நிற்க கூடாது. லக்னத்துக்கு 2 குடையவன் நின்ற இடத்திற்கு 8ல போயோ 6ல போயோ சார் ராசி குடைய நின்ற இவர் வாழ்க்கை ஃபுல்லா என்ன சொல்றான்னா அந்த டைரக்ஷன் ஆஃப் இது இருக்கு இல்லையா, அந்த டைரக்ஷன் ஆஃப் இது கொஞ்சம் விலகி போச்சு. அதை நேர்படுத்த கத்துக்கிடணும், அவ்வளவுதான். அப்ப இப்படிதான் பண போராட்டங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள். ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. ராசிக்கு 2 குடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய தாராபலம் என்ன இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். இப்போ லக்னத்துக்கு 2 குடையவன் என்ன சொன்னான்னா தாராபலன் இல்லாத நட்சத்திரத்துல உட்கார்ந்துருந்தா அந்த உணவை தானம் பண்ணிருங்க. ராசிக்கு 2 குடையவன் தாராபலன் உடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருந்தான். தாராபலன் எப்படி பாக்குறதுன்னா, உங்களுடைய தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்திலிருந்து அவர் எத்தனாவது நட்சத்திரத்தில் நிற்காருன்னா பார்க்கணும், மாத்தி பாத்திரக்கூடாது. அதே சமயத்துல உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் 2 குடையவன் யார், அவருடைய நட்சத்திரத்திலிருந்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பதை அது அப்படி பார்க்கறதா தாராபலன்.
நீங்க மாத்தி பார்த்துட்டு வந்து எனக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிடாதீங்க. இப்ப எனக்கே வந்து என்ன சொல்றேன்னா, லக்னத்துக்கு 2 கூடையவன் வந்து தாராபலனின் சரியில்லை, காரியத்தடையில் உட்கார்ந்துருக்கான். ஆனால் ராசிக்கு 2 கூடையவன் அந்த அந்த 2 கூடையவன் என்று சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்திலிருந்து 9வது நட்சத்திரத்தில் இருக்கிறான். அப்ப ஒரு சைடு வந்து என்ன சொன்னா ஓகே, இன்னொரு சைடு பிளாப். அப்ப வந்து என்ன சொன்னான்னா, இதற்குண்டான உணவை வந்து என்ன சொன்னான்னா தானம் பண்ணி கொண்டே வரணும். அதற்குண்டான உணவை வந்து நைட் எப்படி படுக்க போகும்போது என்ன சொன்னான்னா வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு அரை பீஸ் வாழைப்பழம் வீட்டில் கொடுத்துருவாங்க. அப்ப இது இது வந்து என்ன சொன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ரொம்ப மைண்டூட்டான வேலை. இதை பேசுறதுக்கு ஆள் இல்லை. பேசுவதை கேட்பதற்கு வந்து நிறைய பேர் இருக்கீங்க. கேளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் வெற்றி பெறுங்கள். வெற்றி பெற்றுட்டு என்ன சொல்றான்னா எல்லாருக்கும் என்ன சொல்றான்னா நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன். எவனுக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஒரு நாய்க்குனாலும் பிஸ்கட் போடுங்கயா, இல்லைன்னா ஒரு குரங்குனாலும் பிஸ்கட் போடுங்கயா, மனுஷனுக்கு கொடுக்க வேண்டாயா. ஏன்னா அந்த வாயில்லா ஜீவன்கள் உங்களை பார்த்து நன்றியோடு இருக்கும், மனிதன் நன்றியோடு இருக்க மாட்டான். ஏன்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இருக்காங்க ரொம்ப நன்றியோடு இருப்பதில்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னா அப்படியே வந்து என்ன சொன்னா ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு, பண போராட்டங்கள் நீங்குவதற்கு இதுவும் ஒரு ரகசிய வழி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.